பணிக்காலத்தின் போது 250க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள மருத்துவரின் செயல்தான் மொத்த நாட்டையும் அதிர வைத்துள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். மேற்கு பிரான்சை சேர்ந்தவர் ஜோயல் லூ ஸ்கேலர்னெக். அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணியாற்றிய இவர் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்தார். இவர் தன்னுடைய பணிக்காலத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. அதாவது கடந்த 1989 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் அவரிடம் சிகிச்சைக்கு வந்த 15 வயதுக்குட்பட்ட 256 சிறுமிகள் உட்பட மொத்தம் 300 பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. சிகிச்சைகளுக்கு வரும் ஏராளமான சிறுமிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்தும் கட்டாயப்படுத்தியும் அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டது. இந்த புகாரை தொடர்ந்து மருத்துவர் ஜோயல் லூ ஸ்கேலர்னெக்கை கைது செய்த போலீசார் 2010ஆம் ஆண்டு அவரை சிறையில் அடைத்தனர். 15 ஆண்டுகளாக சிறையில் வைத்தே விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதில் அவர் ஏற்கனவே 15 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்திருப்பதால் மேலும் 5 ஆண்டுகள் அவர் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதுவரை வாழ்ந்தவர்களிலேயே மிகவும் மோசமான பாலியல் குற்றவாளி ஜோயல் தான் என்றும் அவரை பொதுமக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் தாமஸ் செலாப்பி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜோயல் தனது 2 மருமகள்கள் உட்பட 4 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு இவரை குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது.